ரூ. 20,000 ஒரு நல்ல ப்ரொஜெக்டர் சொல்லுங்கன்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தீங்க. மூவி பாக்ஸ் 30ன்றது கண்டிப்பாக நல்ல ப்ரொஜெக்டர் அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு. இந்த மூவி பாக்ஸ் 13 ப்ரொஜெக்டில் எது உருட்டு எது வந்து உண்மை கம்பெனிக்காரங்க சொல்லியிருக்கிறதுலையும் நம்ம ரிவ்யூ பண்ணுறதுலையும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரொஜெக்ட் அன்பாக்ஸ் பண்ணிவிடுவோம். பாக்ஸில் வந்து எல்இடி ப்ரொஜெக்டர் ஃபுல் ஹெச்டி சொல்லியிருக்காங்க. ரைட் சைடு வந்து விஷுவல் ஃபீஸ்ட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டோட விலை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மார்ச் 2022 மேனுஃபேக்சர் ஆயிருக்கு. சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸ்டிக்கரை வந்து மறைச்சிருக்காங்க. லைஃப் லாங் அல்ட்ரா ஸ்க்ரீனு, ஹை பிரைட்னஸ்ஸு, மல்டிபிள் இன்டர்ஃபேஸு, அக்வஸ்டிக் அப்படி சொல்லியிருக்காங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்சசரிஸ் பாக்ஸ் இருக்குது. அக்சசரிஸை நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ப்ரொஜெக்ட் நல்லா சேஃபாக பேக் பண்ணியிருக்காங்க. 4 ஏஜ்லேயே வந்து பிளாஸ்டிக் மோல்டிங் இருக்குது உங்களுக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ப்ரொஜெக்டர் ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. போர்ட்டபிள் ப்ரொஜெக்டர். இங்கே பாருங்கள் 2 கையிலையும் வந்து அடங்குற மாதிரி தான் இருக்குது. அக்சசரிஸ் பார்க்கலாம். அக்சசரிஸ் பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 கிளாஸ் கொடுக்குறாங்க. இது டிஃபால்ட்டாக டான்சோவில் வர்றது. அதுக்கப்புறம் ரிமோட் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ரிமோட்டில் ஒரு ஸ்பெஷலும் கிடையாது. ஆஸ் யூஷுவல் மெனு, ஓகே, இந்த மாதிரி பட்டன்ஸு. செல்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு AAA செல் போடுற மாதிரி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு HDMI கேபிள் கொடுக்குறாங்க. HDMI கேபிள் வந்து உங்களுக்கு நார்மல் HDMI இல்லை, ஹை ஸ்பீட் HDMI கேபிள். லென்த் வந்து ஓரளவுக்கு இருக்குது. ஏவி போட்டு கேபிள் கொடுக்குறாங்க. டிஷ் டிவி கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பவர் கேபிள் வந்து உங்களுக்கு வருது. பவர் கேபிள் வந்து 2 பின். ஏன் 3 பின் கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியல. 15 amps 2 பின் பவர் கேபிள் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பவர் கேபிள் கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு யூசர் மேனுவல் வந்து கொடுக்குறாங்க. யூசர் மேனுவல் பொறுத்த வரைக்கும் இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்குது. ஸ்க்ரீனை வந்து பாஸ் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன மென்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அவங்களோட டயக்னோஸ்டிக், குயிக் ஸ்டார்ட்டு, இன்புட் சோர்ஸு, அதுக்கப்புறமா உங்களுக்கு என்னென்ன வந்து ஸ்பெசிஃபிகேஷன், ப்ரொஜெக்ட் கனெக்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் எவ்வளோ இன்ச்சு ப்ரொஜெக்ட் பண்ணணும், ட்ரபுள் ஷூட்டிங் கைடு, இதை பற்றி ஃபுல்லாக இருக்குது. பாஸ் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க. ப்ரொஜெக்டர் டாப்பில் வந்து உங்களுக்கு பட்டன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கல. டச்சு ஸ்க்ரீன் இது, சரிங்களா? 20,000 டச்சு ஸ்க்ரீன். ஸோ இது நல்ல விஷயம். ரிமோட் ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் வந்து இந்த பட்டன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஆப்ரேட் பண்ணலாம். பவர் பட்டன் வந்து இங்கே கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் லென்ஸ் கேப் இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். உள்ளே எதுவும் மென்ஷன் பண்ணல லென்ஸ் பொறுத்த வரைக்கும். ஃப்ரண்ட்டு பார்த்தாச்சு. ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு USB போட்டு, 2 HDMI போட்டு, ஒரு AV போட்டு, ஒரு 3.5mm ஜாக்கு, அப்புறம் மெமரி கார்டு ரீடர். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்பீக்கரு, அதுக்கப்புறம் உங்களுக்கு டஸ்ட்டு ஃபில்டரு, அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து மேனுவலாக லென்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது. இது வந்து ஆட்டோமேட்டிக்காலாம் கிடையாது, மேனுவல் தான். ஸோ லென்ஸ் வந்து அது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் இன்புட் இருக்குது. IR ரிசீவர் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ஒன்று கொடுத்துருக்காங்க ரிமோட்டு ஒர்க் ஆகிறதுக்காக. பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் நேம், LED, LCD, இமேஜ் சிஸ்டம், அப்புறம் மூவி பாக்ஸ் 13 சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு சீலிங் மவுண்ட்டுக்கான ஸ்க்ரூஸும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூவும் வந்து கூடவே வருது உங்களுக்கு. இந்த ப்ரொஜெக்டர் வந்து அவ்வளோதான். இந்த ப்ரொஜெக்டரோட வெயிட் பார்த்திங்க அப்படின்னா, ஏன்னா போர்ட்டபிள் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ வெயிட் கண்டிப்பாக வந்து 2 கிலோ கம்மி இருந்தால் தான் போர்ட்டபிள். ஸோ இது வந்து 1624 கிலோகிராம் இருக்குது. இல்லை எந்த சைடு வச்சு பார்த்தாலும் 1624 தான் வந்து உங்களுக்கு ரீடிங் வருது. வாங்க ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணிடலாம். A theater that opens daily for you. பூட் டைம் எவ்வளோன்றதை பார்க்கலாம். ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு 30 செகண்ட்ஸ் ஆகிடுச்சு. ப்ரொஜெக்டரோட ஹோம் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ரூம் சைஸை சொல்லிடுறேன். உங்களுக்கு இந்த ரூம் சைஸ் வந்து 8 அடி. நான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறது வந்து உங்களுக்கு 100 இன்ச்சு. இந்த ப்ரொஜெக்டர் வந்து அதாவது த்ரோ ரேஷியோ அப்படின்னு சொல்லுவேன். நம்ம சேனல் ஏற்கனவே வீடியோ வந்து ஒன்று போட்டிருக்கேன், த்ரோ டிஸ்டன்ஸ்னால் என்னன்ட்டு.
அந்த த்ரோ டிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் குறைஞ்ச அதாவது சில பேர் வாடகை வீட்டில் இருப்பீங்க, இல்லை சொந்த வீட்டில் இருப்பீங்க, உங்களோட ரூம் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களால் கட்டியிருக்க முடியாது. இருக்கிறதுல நான் வந்து மூவியாக மாற்றணும், ஹோம் தியேட்டராக வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக இந்த இப்போ நான் சொல்கிற பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம். சின்ன ரூமில் அதிகம் பெரிய ஸ்க்ரீன் சைஸை ப்ரொஜெக்ட் பண்ணுறது தான் வந்து த்ரோ ரேஷியோ. அது வந்து 1:3:5 வந்து இருக்குது இந்த ப்ரொஜெக்டில். ஹோம் ஸ்க்ரீனை வந்து உங்களுக்கு இந்த மாதிரி லோடாக இருக்கும். ப்ரீ லோடட் ஆப்னு பார்த்தா உங்களுக்கு ஆஃபீஸ் சூட்டு, அதுக்கப்புறம் ஆப் ஸ்டோரு, ப்ரைமு, அதுக்கப்புறம் யூடியூபு, ப்ளே ஸ்டோரு, நெட்ஃப்ளிக்ஸு, மிராகாஸ்ட்டு, ஐஓகாஸ்ட்டு. ஸோ ஐஃபோனை வச்சு இப்போ கேஷ் பண்ணிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு மிராகாஸ்ட்டை வந்து உங்களுக்கு நான் காட்டிட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு செட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் ஃபைல் ஆப்ஷன் இருக்குது, பென்ட்ரைவ் போட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரொஜெக்டை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபார்மேட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு கம்பெனி சைடில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். உங்களுக்கு வந்து ஃபார்மேட் வந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணுது. பட் 1080 பிக்சல் 60 FPS வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணுது. அதுக்கு மேலே வந்து இது சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. 4Kன்னு சொன்னது எல்லாம் புருடா, சரிங்களா, பயங்கர உருட்டு. அதேமாதிரி ஏவி வந்து கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு டிஷ் டிவியில் வந்து கனெக்ட் ஆகுது. HDMI 2 வந்து HDMI 1 ரெண்டு வந்து ஆர்ஸ் சப்போர்ட் கிடையாது, அது எதிர்பார்த்து வராதிங்க. HDMI 1 வந்து நான் 5 ஸ்டிக் கனெக்ட் பண்ணியிருக்கேன். செட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உள்ள போனீங்க அப்படின்னா வைஃபை செட்டிங்கு, ப்ளூடூத் செட்டிங்கு, ப்ரொஜெக்ஷனு, அதுக்கப்புறம் லாங்குவேஜ், டேட்டு, அப்ளிகேஷன், சிஸ்டம் அப்டேட்டு, அதர் செட்டிங். சிஸ்டம் எது கொடுக்குறாங்கன்னு தெரியல, சும்மா ஏதோ பிளேஸ் ஹோல்டர் மாதிரி இருக்குது. அபவுட் வெர்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராம் பொறுத்த வரைக்கும் 8 GB ராம் ஸ்பேஸு, அதுக்கப்புறம் ரேம் வந்து உங்களுக்கு 1 GB. இது ரெண்டுமே வந்து உண்மையிலேயே ப்ரொஜெக்டில் இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ரொஜெக்டரை உடைக்கணும்னு தோணும். ஏன்னா இவ்வளோ அப்டேட்டடாக வந்து யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. Android 9 யோசிச்சு பாருங்கள், செல்ஃபோன்லாம் வந்து 11 நோக்கி போகுது, 11, 12ன்னு சொல்லிட்டு. இன்னும் 9லேயே இவங்க வந்து முக்கிட்டு இருக்காங்க. அதுவும் எனக்கு என்னன்னு தெரியல. ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் சுத்தம் வேஸ்ட்டு, சரிங்களா. ஏதோ சும்மா ஹாட்ஸ்டாரு, Z5ன்னு சொல்லிட்டு நார்மலாக வந்து இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணலான்னு பார்த்தா அதுலேயும் ஏகப்பட்ட இஷ்யூ, ஏகப்பட்ட லேகு. ஸோ ஆண்ட்ராய்டை நம்பி இந்த ப்ரொஜெக்டர் வாங்காதீங்க. 5 ஸ்டிக் இருந்துச்சுன்னா அழகாக கனெக்ட் பண்ணிவிடுங்க, ஈஸி. ப்ரொஜெக்ஷன் செட்டிங்ஸ் ப்ளூடூத் வந்து 5.1 கனெக்ட் இருக்குது. ஸோ ப்ளூடூத் பொறுத்த வரைக்கும் எந்த இஷ்யூவும் கிடையாது. நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். வைஃபை வந்து டியூவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் கொடுக்குறாங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் ப்ரொஜெக்ஷன் செட்டிங்ஸ் உள்ளே போயிடுவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீஸ்டோன் கரெக்ஷன்ஸ்க்கு வருவோம். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து என்ன கம்பெனி சைடில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 50 சொல்லியிருக்காங்க. ஸோ 50 இருக்கா அப்படின்னு சொல்ல உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் டெஸ்க்டாப் மோடு இதே மாதிரி தான். இது டிஃபால்ட்டாக எல்லாத்துலேயும் வரா மாதிரி தான். உங்களுக்கு மேலே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை தலைக்கீழ ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை லெஃப்ட் டு ரைட்டு, இல்லை ரைட் டு லெஃப்ட். ப்ரொஜெக்ஷன் மோடு வந்து மாற்றிக்கலாம். 4 ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறாங்க. கீஸ்டோன் அட்வான்ஸ்ட் வந்து சைடு, அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது ஃப்ரண்ட்டு. ஸோ சைடு ஃப்ரண்ட்டு நீங்கள் எனேபிள் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியே உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். 4 பாயிண்ட் கீஸ்டோன் வந்து சைடு போட்டால் தான் வரும். நீங்கள் ஃப்ரண்ட்டு போட்டிங்கன்னா மேனுவலில் மாறிடும். டிஜிட்டல் ஜூமும் இருக்குது. டிஜிட்டல் ஜூம் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி எவ்வளோ வரைக்கும் இது ஜூம் அவுட் கொடுக்குது அப்படின்னா உங்களுக்கு 50% வரைக்கும் நீங்கள் வந்து இதில் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம், சரிங்களா. 100% வச்சா ஸ்க்ரீனை விட்டு வெளியே போகுது பாருங்கள் இமேஜ். ஸோ இதுதான் வந்து கீஸ்டோன் கரெக்ஷன். ஸோ டிஃபால்ட்டாக வந்து 4K சப்போர்ட் பண்ண மாட்டேங்குதுன்னு சொன்னல. ஸோ சப்போர்ட் பண்ண மாட்டேங்குதுன்னு எப்படி ப்ரோ எதை வச்சு சொல்கிறீங்கன்னா, யூடியூப்பில் போய்ட்டு ப்ளே பண்ணால் தான் தெரியுது சப்போர்ட் சுத்தமாக வரலன்னு சொல்லிட்டு. ஏதாவது எடிட்டிங்கில் ஏதாவது வேறு கீழே பார்த்துருப்பீங்க ப்ரோ, என்ன ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் உங்களுக்கு லைவாக வந்து போட்டு காட்டுறேன். இப்போ இது வந்து 4K 8K இருக்குங்களா அங்கே ரெசல்யூஷன். அதை வந்து நான் சும்மா கிளிக் பண்ணுறேன், எவ்வளோ மேக்ஸிமம் வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ இந்த வீடியோட ரெசல்யூஷன் வந்து நம்ம பார்க்கலாம் 4K சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு மேலே போனீங்க அப்படின்னா வீடியோவோட செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் யூஸ் பண்ணுற ஒய்ஃபை செம்ம ஃபாஸ்ட்டு. அதுலேயே உங்களுக்கு 1080 பிக்சல் 60 FPS தான் உங்களுக்கு மேக்ஸிமம் சப்போர்ட் காட்டுது. 4K சப்போர்ட் கிடையாது, அதுவும் ஒரு பெரிய உருட்டு. 5 ஸ்டிக்கில் சப்போஸ் ஒர்க் ஆகுமா ப்ரோ? என்ன ப்ரோ இப்படி சொல்கிறீங்க? நான் வந்து MI வச்சுருக்கேன், 5 ஸ்டிக் 4K மேக்ஸ் வச்சுருக்கேன். ஸோ பட் நீங்கள் வந்து எனக்கு செக் பண்ணி பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னா அதையும் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணியாச்சு. HDMI 1 வந்து 5 ஸ்டிக் நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா HDMI 1 வந்து ஸோ 5 ஸ்டிக் வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அதில் ஏதாவது ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு வீடியோ கிளாரிட்டி பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டிக்லையும் ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. உங்களுக்கு ரெண்டுமே சேம் தான். ஃபயர் ஸ்டிக்கில் பொறுத்த வரைக்கும் நம்ம டேரெக்டாக சப்போர்ட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எப்படி வந்து ஈஸியாக செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. செட்டிங்கில் போய்ட்டு டிஸ்பிளே அண்ட் சவுண்டில் போய்ட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஆடியோ அண்ட் வீடியோ டயக்னோஸ்டிக் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது புட்டு வச்சிரும். இதில் வந்து டால்பி சப்போர்ட் கிடையாது, டால்பி டிஜிட்டல் கிடையாது, அட்மாஸ் டிஜிட்டல் PCM இருக்குது. ஆப்வியஸ்லி அதை கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு சவுண்டு வெளியே வரும். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ரெசல்யூஷன் வந்து 1080 பிக்சல். HDR சப்போர்ட் இருக்கானா கிடையாது. டால்பி விஷன் நோ. மேக்ஸிமம் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 60 FPS மேக்ஸிமம் வந்து இது சப்போர்ட் பண்ணும். ஸோ இதுதான் ஆடியோ அண்ட் வீடியோ டயக்னோஸ்டிக். இதை வச்சு சொல்லிடலாம் 5 ஸ்டிக் போட்டு 4K சப்போர்ட் பண்ணாது.
அவ்வளோதான் கைஸ், லூமன்ஸ் டெஸ்ட் பண்ணலாம். ஸோ லூமன்ஸ் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் 7500 வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் உங்களுக்கு ஃப்ளக்சுவேஷன் பார்த்தீங்கன்னா நான் லைவாக காட்டுறேன். ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ ரீடிங் வருது அப்படின்னா, ஸோ 7500லாம் கிடையாது, 7155. ஸோ அதுதான் உங்களோட கரெக்ட் லூமன்ஸு. பட் லூமன்ஸோட டைரக்ட் எஃபெக்ட் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா பிரைட்டாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் லைட் போட்டிங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் வந்து அந்த அளவுக்கு பாதிக்கல. ஸோ ஒரு 9 வாட்ஸ் டியூப் லைட் போட்டு கூட நீங்கள் வந்து இமேஜ் வந்து பார்க்கலாம் கிளியராக. ஸோ இது வந்து ஸ்க்ரீன் கிடையாது, நான் இப்போ ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன் ஒயிட் ஸ்க்ரீன், அதனால் உங்களுக்கு ஸ்க்ரீன் மாதிரியே தெரியும் பார்க்குறதுக்கு. ப்ரொஜெக்டர் ஆனில் தான் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ப்ரொஜெக்டரோட டெம்பரேச்சர் டெஸ்ட் பார்த்துருவோம். இந்த ப்ரொஜெக்டரில் வந்து நீங்கள் ஆஃப் பாயில் போடலாமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு 140 டிகிரி கிட்ட நீங்கள் வந்து டெம்பரேச்சர் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுலேயே நம்ம ஆஃப் பாயிலே போட்டுடலாம். அந்தளவுக்கு ஹீட்டு ப்ரொஜெக்டர் ஜென்ரேட் பண்ணதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். எல்லா எண்ட்லேயும் காட்டுறோம் உங்களுக்கு எந்தெந்த எண்டில் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ப்ரொஜெக்டரோட இங்கே தான் வந்து உங்களுக்கு வெளியே வந்து ஃபேன் வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல எவ்வளோ டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 133. ஸோ ஹீட்டு டெசிபேஷன் வந்து 132 வந்து உங்களுக்கு இருக்குது. ஏன்னா இதுக்கு ஒரு ரீசன் இருக்குது இப்போ 130 டிகிரிக்கு மேலே போகிறதுக்கு. ஏன்னா உங்களுக்கு பாக்ஸ் சைஸு சின்னது, உள்ளேருந்துட்டு வெளியே வர இவங்க வச்சுருக்க அந்த பாக்ஸோட மாடல் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இது ஹீட்டாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ டெம்பரேச்சர் இந்த பக்கம் பொறுத்த வரைக்கும் 133 கிட்ட வருது. அதேமாரி ப்ரொஜெக்டரை நீங்கள் வந்து பட்டன்லாம் வச்சு நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு ஹீட் கிடையாது. இங்கே பாருங்கள், ஸோ 104 தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. உங்களுக்கு வந்து இந்த ப்ரொஜெக்ட்லேருந்து டிஸ்டன்ஸ் இந்த அளவுக்கு வந்து வென்டிலேட் பண்ணி வச்சுருங்க. ரொம்ப பக்கத்தில் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஹீட் இன்னும் ஜாஸ்தியாகும், ப்ரொஜெக்டரோட லைஃப் கம்மியாகும். லென்ஸை பொறுத்த வரைக்கும் லென்ஸில் வந்து ஹீட் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு கிடையாது. நான் 8 ஹவர்ஸ் ஆன் பண்ணி பார்த்துட்டேன். அங்கே பாருங்கள். ஸோ அதேமாதிரி இந்த பக்கம் இன்டேக், ஸோ எந்த அளவுக்கு வந்து இங்கேருந்து தான் ஏரை வந்து உள்ளே இழுக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 81. ஸோ ப்ரொஜெக்டரோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 97. ஏன்னா இது வந்து ரொம்ப க்ளோஸில் இருக்குது, இங்கே தானே வெண்ட் இருக்குது. ஸோ இதுதான் ஓவரால் டெம்பரேச்சர் ஒரு இடத்துலையும். ரைட் சைடு வந்து டெம்பரேச்சர் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. டெம்பரேச்சர் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதாங்க கேஸ். 40 டிபிக்கு கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி சைட்லேருந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் பேசுகிறதுல வந்து 85 டிபி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இந்த ப்ரொஜெக்டரோட சவுண்ட் டெஸ்ட் பார்த்துருவோம். நாய்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நாய்ஸ் லெவல் வந்து கம்பெனி சைட்லேருந்து உங்களுக்கு 40 கம்மின்னு சொல்லியிருக்காங்க. நான் இப்போ வந்து சைலண்டாக இருந்துட்டு இப்போ உங்களோட ஃபேன் நாய்ஸ் மட்டும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ கிட்ட எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு 70 வரைக்கும் வருது. தூரம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகுது. ஸோ நாய்ஸ் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் லெஸ் தென் 40 டிபிலாம் கிடையாது. அது ஒரு பெரிய உருட்டு. மிராகாஸ்ட் நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். மிராகாஸ்ட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி வந்துடும். உங்களோட செல்ஃபோனில் வந்து ஸ்க்ரீன் கேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ்டிங் இல்லை ஸ்க்ரீன் கேஸ்ட்னு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களோட லொக்கேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த கீழே காமிக்கிற அந்த ரிசீவரோட நேம் காட்டும் உங்களுக்கு. இந்த நேமை வந்து உங்களோட மொபைலில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் என்ன தெரியுதோ அதோட ஃபோட்டோவோ வீடியோவோ நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். பட் ஓடிடி கண்டென்ட் ப்ளே பண்ண முடியாது. சாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ப்ரொஜெக்ட்லேயும் மற்ற ப்ரொஜெக்ட் மாதிரி மிராகாஸ்ட் சப்போர்ட் இருக்குது. இங்கே பாருங்கள், என்னுடைய நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து மொபைலில் ரெக்கார்ட் பண்ணுறேன். அதை அப்படியே அங்கே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறேன் பாருங்கள். பட் குவாலிட்டி வந்து எதிர்பார்க்காதீங்க. கிளாரிட்டி வந்து ஓரளவுக்கு தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களோட நார்மல் ப்ரொஜெக்டில் வியூ பண்ணுற மாதிரி இதில் வந்து குவாலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஸோ இப்போ இந்த அளவுக்கு தான் இருக்குது குவாலிட்டி. ப்ரொஜெக்டரோட மானிட்டர் டெஸ்ட் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து க்ரீனு, ப்ளூ, அதுக்கப்புறம் ரெட்டு, இது 3 சேர்ந்து தான் வந்து கலர் வந்து உங்களுக்கு தெரியும் காம்பினேஷன்ஸில் வந்து வருதுன்ட்டு. நீங்கள் பிக்சலேஷன் இஷ்யூ இருக்கான்னு ப்ரொஜெக்டர் வந்த உடனே இந்த மாதிரி யூடியூப்பில் வந்து நீங்கள் மானிட்டர் டெஸ்ட் போட்டிங்க அப்படின்னா வீடியோ வரும். அதை ப்ளே பண்ணி பார்த்துருங்க. பிக்சலேஷன் இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா உங்களோட கார்னர்ஸில் இந்த இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே அந்த இமேஜ் வந்து ஃபுல்லாக ஒரே கலரில் தெரியாது. நடுவில் பிளாக் டாட்ஸ் இல்லை டெட் ஸ்பாட் எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் இமீடியட்டாக ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ நான் இப்போ பார்க்குறேன், உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த கேப்சர்லேயே உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு டெட் ஸ்பாட் எதுவும் கிடையாது. உங்களுக்கு கலர் லெவல் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது ஒரு கலர்ஸும்
அது எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. பர்சனலாக நான் இப்போ யூஸ் பண்ணது வரைக்கும் எனக்கு வந்து கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. விவிட் சூப்பராக இருக்குது. பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். நீங்கள் இப்போ பார்க்குற இமேஜஸ் ஃபுல்லாக வந்து பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். பட் கலர் அக்யூரசி சூப்பர். டெஸ்ட்டில் வந்து சூப்பர் கைஸ். இமேஜ் எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். மூவி பார்க்குறதுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிட்ட எடுத்துகிட்டு போகிறேன். அப்போ கூட உங்களுக்கு பிக்சலேஷன் இஷ்யூ வராது பாருங்கள். ஸோ கிட்ட எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு பிக்சலேஷன் இஷ்யூ இல்லை பாருங்கள். மூவி பாக்ஸு உண்மையிலே நிரூபிச்சிச்சு இது மூவிக்கான பெஸ்ட்டு ப்ரொஜெக்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இருக்குது பாருங்கள். இந்த சாம்பிள் வீடியோ போதும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கிளியராக தெரியும் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கிளாரிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் அரேஞ்ச் பண்ணியிருக்க பிக்சல் விதம் வந்து உங்களுக்கு கிட்ட போனீங்க அப்படின்னா உங்களால் பார்க்க முடியும். பிக்சல்ஸ் வந்து தெரியுது. இங்கே பாருங்க பிக்சல்ஸ் வந்து உங்களால் நான் க்ளோஸ்அப் ஷாட் வைக்கிறேன். பிக்சல்ஸ் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியுது பாருங்கள். மூவி எக்ஸ்பீரியன்ஸை பாதிக்கிற அளவுக்கு இருக்கான்னா கிடையாது. இங்கே பாருங்க. ஸோ வீடியோ சாம்பிள்ஸ் பார்த்துருப்பீங்க. அவ்வளோதான் வீடியோ டெஸ்ட் பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு எல்லாம் ப்ளே பண்ணி காமிச்சிட்டேன் உங்களுக்கு. ப்ரொஜெக்டரோட ஹோம் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ரூம் சைஸை சொல்லிடுறேன். உங்களுக்கு இந்த ரூம் சைஸ் வந்து 8 அடி. நான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறது வந்து உங்களுக்கு 100 இன்ச்சு. இந்த ப்ரொஜெக்டர் வந்து அதாவது த்ரோ ரேஷியோ அப்படின்னு சொல்லுவேன். நம்ம சேனல் ஏற்கனவே வீடியோ வந்து ஒன்று போட்டிருக்கேன் த்ரோ டிஸ்டன்ஸ்னால் என்னன்ட்டு. அந்த த்ரோ டிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் குறைஞ்ச அதாவது சில பேர் வாடகை வீட்டில் இருப்பீங்க, இல்லை சொந்த வீட்டில் இருப்பீங்க. உங்களோட ரூம் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களால் கட்டியிருக்க முடியாது. இருக்கிறதுல நான் வந்து மூவியாக மாற்றணும், ஹோம் தேட்டராக வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக இந்த இப்போ நான் சொல்கிற பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம். சின்ன ரூமில் அதிகம் பெரிய ஸ்க்ரீன் சைஸை ப்ரொஜெக்ட் பண்ணுறது தான் வந்து த்ரோ ரேஷியோ. அது வந்து 1:3:5 வந்து இருக்குது இந்த ப்ரொஜெக்டில். ஹோம் ஸ்க்ரீனை வந்து உங்களுக்கு இந்த மாதிரி லோடாக இருக்கும். ப்ரீ லோடட் ஆப்னு பார்த்தா உங்களுக்கு ஆஃபீஸ் சூட்டு, அதுக்கப்புறம் ஆப் ஸ்டோரு, ப்ரைமு, அதுக்கப்புறம் யூடியூபு, ப்ளே ஸ்டோரு, நெட்ஃப்ளிக்ஸு, மிராகாஸ்ட்டு, ஐஓகாஸ்ட்டு. ஸோ ஐஃபோனை வச்சு இப்போ கேஷ் பண்ணிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு மிராகாஸ்ட்டை வந்து உங்களுக்கு நான் காட்டிட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு செட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் ஃபைல் ஆப்ஷன் இருக்குது. பென்ட்ரைவ் போட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரொஜெக்டை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபார்மேட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு கம்பெனி சைடில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். உங்களுக்கு வந்து ஃபார்மேட் வந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணுது. பட் 1080 பிக்சல் 60 FPS வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணுது. அதுக்கு மேலே வந்து இது சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. 4Kன்னு சொன்னது எல்லாம் புருடா, சரிங்களா, பயங்கர உருட்டு. அதேமாதிரி ஏவி வந்து கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு டிஷ் டிவியில் வந்து கனெக்ட் ஆகுது. HDMI 2 வந்து HDMI 1 2 வந்து ஆர்ஸ் சப்போர்ட் கிடையாது. அது எதிர்பார்த்து வராதிங்க. HDMI 1 வந்து நான் 5 ஸ்டிக் கனெக்ட் பண்ணியிருக்கேன். செட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உள்ளே போனீங்க அப்படின்னா வைஃபை செட்டிங்கு, ப்ளூடூத் செட்டிங்கு, ப்ரொஜெக்ஷனு, அதுக்கப்புறம் லாங்குவேஜ், டேட்டு, அப்ளிகேஷன், சிஸ்டம் அப்டேட்டு, அதர் செட்டிங். சிஸ்டம் எது கொடுக்குறாங்கன்னு தெரியல, சும்மா ஏதோ பிளேஸ் ஹோல்டர் மாதிரி இருக்குது. அபவுட் வெர்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராம் பொறுத்த வரைக்கும் 8 GB ராம் ஸ்பேஸு, அதுக்கப்புறம் ரேம் வந்து உங்களுக்கு 1 GB. இது ரெண்டுமே வந்து உண்மையிலேயே ப்ரொஜெக்டில் இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ரொஜெக்டரை உடைக்கணும்னு தோணும். ஏன்னா இவ்வளோ அப்டேட்டடாக வந்து யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க.
ஆண்ட்ராய்டு 9 யோசிச்சு பாருங்கள். செல்ஃபோன்லாம் வந்து 11 நோக்கி போகுது, 11 12ன்னு சொல்லிட்டு. இன்னும் 9லேயே இவங்க வந்து முக்கிட்டு இருக்காங்க. அதுவும் எனக்கு என்னன்னு தெரியல. ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் சுத்தம் வேஸ்ட்டு, சரிங்களா? ஏதோ சும்மா ஹாட்ஸ்டாரு Z5ன்னு சொல்லிட்டு நார்மலாக வந்து இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணலான்னு பார்த்தா அதுலேயும் ஏகப்பட்ட இஷ்யூ, ஏகப்பட்ட லேகு. ஸோ ஆண்ட்ராய்டை நம்பி இந்த ப்ரொஜெக்டர் வாங்காதீங்க. 5 ஸ்டிக் இருந்துச்சுன்னா அழகாக கனெக்ட் பண்ணிவிடுங்க, ஈஸி. ப்ரொஜெக்ஷன் செட்டிங்ஸ் ப்ளூடூத் வந்து 5.1 கனெக்ட் இருக்குது. ஸோ ப்ளூடூத் பொறுத்த வரைக்கும் எந்த இஷ்யூவும் கிடையாது. நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். வைஃபை வந்து டியூவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் கொடுக்குறாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் ப்ரொஜெக்ஷன் செட்டிங்ஸ் உள்ளே போயிடுவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீஸ்டோன் கரெக்ஷன்ஸ்க்கு வருவோம். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து என்ன கம்பெனி சைடில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 50 சொல்லியிருக்காங்க. ஸோ 50 இருக்கா அப்படின்னு சொல்ல உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் டெஸ்க்டாப் மோடு இதே மாதிரி தான். இது டிஃபால்ட்டாக எல்லாத்துலேயும் வரா மாதிரி தான். உங்களுக்கு மேலே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை தலைக்கீழ ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை லெஃப்ட் டு ரைட்டு, இல்லை ரைட் டு லெஃப்ட். ப்ரொஜெக்ஷன் மோடு வந்து மாற்றிக்கலாம். 4 ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறாங்க. கீஸ்டோன் அட்வான்ஸ்ட் வந்து சைடு, அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது ஃப்ரண்ட்டு. ஸோ சைடு ஃப்ரண்ட்டு நீங்கள் எனேபிள் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியே உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். 4 பாயிண்ட் கீஸ்டோன் வந்து சைடு போட்டால் தான் வரும். நீங்கள் ஃப்ரண்ட்டு போட்டிங்கன்னா மேனுவலில் மாறிடும். டிஜிட்டல் ஜூமும் இருக்குது. டிஜிட்டல் ஜூம் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி எவ்வளோ வரைக்கும் இது ஜூம் அவுட் கொடுக்குது அப்படின்னா உங்களுக்கு 50% வரைக்கும் நீங்கள் வந்து இதில் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம், சரிங்களா? 100% வச்சா ஸ்க்ரீனை விட்டு வெளியே போகுது பாருங்கள் இமேஜ். ஸோ இதுதான் வந்து கீஸ்டோன் கரெக்ஷன். ஸோ டிஃபால்ட்டாக வந்து 4K சப்போர்ட் பண்ண மாட்டேங்குதுன்னு சொன்னல. ஸோ சப்போர்ட் பண்ண மாட்டேங்குதுன்னு எப்படி ப்ரோ எதை வச்சு சொல்கிறீங்கன்னா, யூடியூப்பில் போய்ட்டு ப்ளே பண்ணால் தான் தெரியுது சப்போர்ட் சுத்தமாக வரலன்னு சொல்லிட்டு. ஏதாவது எடிட்டிங்கில் ஏதாவது வேறு கீழே பார்த்துருப்பீங்க ப்ரோ, என்ன ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் உங்களுக்கு லைவாக வந்து போட்டு காட்டுறேன். இப்போ இது வந்து 4K 8K இருக்குங்களா அங்கே ரெசல்யூஷன். அதை வந்து நான் சும்மா கிளிக் பண்ணுறேன், எவ்வளோ மேக்ஸிமம் வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த ஆட் நடுவில் வரும். இப்போ இந்த வீடியோவோட ரெசல்யூஷன் வந்து நம்ம பார்க்கலாம் 4K சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு மேலே போனீங்க அப்படின்னா வீடியோவோட செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் யூஸ் பண்ணுற ஒய்ஃபை செம்ம ஃபாஸ்ட்டு. அதுலேயே உங்களுக்கு 1080 பிக்சல் 60 FPS தான் உங்களுக்கு மேக்ஸிமம் சப்போர்ட் காட்டுது. 4K சப்போர்ட் கிடையாது, அதுவும் ஒரு பெரிய உருட்டு. 5 ஸ்டிக்கில் சப்போஸ் ஒர்க் ஆகுமா ப்ரோ? என்ன ப்ரோ இப்படி சொல்கிறீங்க? நான் வந்து MI வச்சுருக்கேன், 5 ஸ்டிக் 4K மேக்ஸ் வச்சுருக்கேன். ஸோ பட் நீங்கள் வந்து எனக்கு செக் பண்ணி பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னா அதையும் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணியாச்சு. HDMI 1 வந்து 5 ஸ்டிக் நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா HDMI 1 வந்து ஸோ 5 ஸ்டிக் வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அதில் ஏதாவது ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு வீடியோ கிளாரிட்டி பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டிக்லையும் ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. உங்களுக்கு ரெண்டுமே சேம் தான். ஃபயர் ஸ்டிக்கில் பொறுத்த வரைக்கும் நம்ம டேரெக்டாக சப்போர்ட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எப்படி வந்து ஈஸியாக செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. செட்டிங்கில் போய்ட்டு டிஸ்பிளே ஆன் சவுண்டில் போய்ட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஆடியோ அண்ட் வீடியோ டயக்னோஸ்டிக் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது புட்டு வச்சிரும். இதில் வந்து டால்பி சப்போர்ட் கிடையாது, டால்பி டிஜிட்டல் கிடையாது, அட்மாஸ் டிஜிட்டல் PCM இருக்குது. ஆப்வியஸ்லி அதை கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு சவுண்டு வெளியே வரும். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ரெசல்யூஷன் வந்து 1080 பிக்சல். HDR சப்போர்ட் இருக்கானா கிடையாது. டால்பி விஷன் நோ. மேக்ஸிமம் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 60 FPS மேக்ஸிமம் வந்து இது சப்போர்ட் பண்ணும். ஸோ இதுதான் ஆடியோ அண்ட் வீடியோ டயக்னோஸ்டிக். இதை வச்சு சொல்லிடலாம் ஃபயர் ஸ்டிக் 4 to 4K சப்போர்ட் பண்ணாது. அவ்வளோதான் கைஸ். ஸோ உங்களுக்கு 4K சப்போர்ட் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாரோட டெஸ்ட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ ஓவரால் இந்த ப்ராஜெக்ட் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் மூலிமா போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் புதுசாக பார்த்துக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த ப்ராஜெக்ட் ஸ்க்ரீன் இல்லாமல் வாலில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி பெருசாக காட்டுங்க. ஸ்க்ரீன் வந்து இன்னும் கொஞ்சம் 100 இன்ச்சுக்கு மேலே இது ப்ரொஜெக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100 இன்ச்சுக்கு மேலே ப்ரொஜெக்ட் பண்ணும். பட் அது தனியாக இன்னொரு வீடியோவில் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள். 200 and 300 இன்ச்சு டெஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான் கைஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். மூவி பாக்ஸ் 13க்கு அப்புறம் உங்களுக்கு 14, 15லாம் வந்திருக்கு. அதுவும் நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து போட்டுகிட்டே வருவேன். அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ ஜென்யூனாக இருக்கும். ஸோ நம்ம சேனலில் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே வாங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் அண்டு நீங்கள் வந்து மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்கன்னா தான் அது மூலிமா நான் ப்ராஜெக்ட் வந்து நிறைய ரிவ்யூ பண்ண முடியும். சரிங்களா? அவ்வளோதான் கைஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ். 20,000 ரூபாயில் ஒரு நல்ல ப்ராஜெக்ட் சொல்லுங்கள் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தீங்க. மூவி பாக்ஸ் 13ன்றது கண்டிப்பாக நல்ல ப்ராஜெக்ட் அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஸோ 20,000 ரூபாயில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மேக்ஸிமம் 7,500 லூமன்ஸு, அதுக்கப்புறம் 5,000:1 கான்ட்ராஸ்ட் ரேஷியோ, உங்களுக்கு லைட்டு போட்டும் வந்து பார்க்குற மாதிரி உங்களுக்கு இமேஜ் குவாலிட்டி இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ 20,000 to 21,000 வந்து ஒர்த்து. GST இல்லாமல் வாங்கணுன்னா நீங்கள் கம்பெனி தான் போய் காண்டாக்ட் பண்ணணும். நீங்கள் இங்கிலீஷில் பேசிங்கன்னா
அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் பில் கிடைக்காது. அதுவும் வந்து உங்களுக்கு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு 4K சப்போர்ட் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாரோட டெஸ்ட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ ஓவரால் இந்த ப்ராஜெக்ட் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் மூலிமா போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் புதுசாக பார்த்துக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த ப்ராஜெக்ட் ஸ்க்ரீன் இல்லாமல் வாலில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி பெருசாக காட்டுங்க, ஸ்க்ரீன் வந்து இன்னும் கொஞ்சம் 100 இன்ச்சுக்கு மேலே இது ப்ரொஜெக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100 இன்ச்சுக்கு மேலே ப்ரொஜெக்ட் பண்ணும். பட் அது தனியாக இன்னொரு வீடியோவில் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள். 200 and 300 இன்ச்சு டெஸ்ட் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான் கைஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். மூவி பாக்ஸ் 13க்கு அப்புறம் உங்களுக்கு 14, 15 வந்திருக்கு. அதுவும் நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து போட்டுகிட்டே வருவேன். அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ ஜென்யூனாக இருக்கும். ஸோ நம்ம சேனலில் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே வாங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் அண்டு நீங்கள் வந்து மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்கன்னா தான் அது மூலிமா நான் ப்ராஜெக்ட் வந்து நிறைய ரிவ்யூ பண்ண முடியும். சரிங்களா? அவ்வளோதான் கைஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். பை கைஸ்.